வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிசி சேனல். உங்களோட சேனல்ல ஒரு சூப்பர்பான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து கூர்க் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். கூர்க்ல வந்து மத்திகோடு அப்படிங்கிற ஒரு எலஃபண்ட் கேம்ப் இருக்கு. இது வந்து கொடக் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. கூர்க்லே கொடக்ன்ற ஒரு ஊர்ல இந்த மத்திகோடு எலஃபண்ட் கேம்ப் இருக்கு. ஜென்ரலாவே வந்து நமக்கு கூர்க்னா துபாரே எலஃபண்ட் கேம்ப் தான் தெரியும். இது வந்து ஒரு சூப்பரான கேம்ப்புங்க. அந்த துபாரே கேம்போட ஒரு மினியேச்சர் மாதிரி. அங்க நிறைய எலஃபண்ட்ஸ் இருக்கும். அதே நிறைய எலஃபண்ட்டுக்கு பதிலா இங்க வந்து கொஞ்சம் எலஃபண்ட் இருக்கும். அங்க பயங்கர கூட்டமா இருக்கும். இங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டமே இருக்காது. பொறுமையா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். சூப்பரான பிளேஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, உள்ள என்னென்ன பார்த்தோம், இது எல்லாமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம கூர்க்ல நாங்க போனப்ப வேற என்னென்ன பிளேசஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒண்ணு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோவை என் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளேஸ பத்தி பார்த்திடலாம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 100 rupees வாங்குறாங்க, சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. இதுல மொத்தம் வந்து 17 எலிஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, எங்கேயாவது இருந்து ரெஸ்கியூ பண்ண எலிஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மதம் பிடிச்ச யானை அதெல்லாம் வந்து அவங்க அத கரெக்டா ட்ரெயின் பண்ணி பெர்ஃபெக்டா கொண்டு வரதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம்ப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அப்புறம் தான் வந்து இது எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்க, ஒரு இப்படி பாக்ஸா கட்டி அதை ட்ரெயின் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை எப்படி ட்ரெயின் பண்றாங்க, எப்படி குளிக்க வைக்கிறாங்க, அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்றாங்க, எல்லாமே நம்ம வந்து ரொம்பவே கிட்ட இருந்து பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல அது நடந்து போறது எல்லாமே பார்க்க முடியும். இங்க வந்து ஒரு ஜூ மாதிரி ஒரு இதுக்குள்ள வச்சு அந்த மாதிரி எல்லாம் எலிஃபண்ட் நம்மளுக்கு காமிக்கிறது இல்ல. எலிஃபண்ட் இப்படி பக்கத்துல நடந்து போகுதுன்னா நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு க்ளோஸ்ல இருந்து நம்மளால எலிஃபண்ட்டை பார்க்க முடியும். இங்க அது மட்டும் இல்லாம இந்த தசரால வந்து பீமான்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அந்த எலிஃபண்ட் வந்து நாங்க போயிருந்தப்ப இருந்தது. அது பீமா அப்படின்னு கூப்பிடும்போது நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. பீமா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அடி கத்தும் பாத்தீங்களா யானை, அந்த மாதிரி பிளிரோல்ல லைட்டா அந்த மாதிரி அது வந்து வாய்ஸ் கொடுத்தது. இந்த நம்ம கேம்ப் உள்ள என்டர் ஆகும் போதே வந்து போட் வச்சிருந்தாங்க இல்லையா, நிறைய போர்டா இருந்தது பார்த்திருப்பீங்க. அதுல வந்து இந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய ஒரு எலிஃபண்டோட நேமு, ஏஜ், அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, அப்புறம் இந்த கேம்புக்கு வந்து எப்ப வந்தது, இப்ப வந்து அதுக்கு எவ்வளவு வயசாகுது, அதோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, அது எவ்வளவு கேஜி இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலா வந்து ஒரு போர்ட்லயுமே கொடுத்துருக்காங்க. பொறுமையா நம்ம வந்து இந்த கேம்ப்ல வந்து எவ்வளவு எலிஃபண்ட்ஸ் இருக்கு எல்லாமே பொறுமையா நம்மளால டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். இதுல கேம்போட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 to 10 வரைக்கும் இருக்கு, ஈவினிங் 4 to 5:30 வரைக்கும் இருக்கு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஏரியால வந்து 5 o'clock 5:30க்கு மேல எந்த ஒரு வெஹிக்கலுக்குமே அலௌடு கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இந்த தசரால வந்து 2022ல நடந்த தசரால வந்து அபிமன்யு அப்படிங்கிற ஒரு யானை வந்து 750 kg இருக்கக்கூடிய ஒரு கோல்ட்ல ஆன சாமிய வந்து இது மைசூருக்கு அந்த தசரா நடக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல சுமந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கேம்ப் ஃபுல்லாமே வந்து இந்த தசரால பார்ட்டிசிபேட் பண்ற யானைங்க தான் வந்து ரொம்ப நிறைய எலிஃபண்ட்ஸ் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ற எலிஃபண்ட்டை இங்க நம்மளால பார்க்க முடியும். இங்க வந்து அந்த துபாரே கேம்ப்ல இருக்க மாதிரி நிறைய எலிஃபண்ட் கிடையாது, கொஞ்சம் எலிஃபண்ட் தான் இருக்கும். நம்மளால வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல வந்து எல்லா எலிஃபண்ட்டையும் பார்க்க முடியும். ஒண்ணா வந்து நான் இதுல சொல்லிட்டே வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா மடிக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியால இருந்து இங்க வரத்துக்கு 58 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணலாம். மைசூர்ல இருந்து 72 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணலாம். இங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்தீங்கன்னா 211 கிலோமீட்டர்ல இந்த பிளேஸ வந்து ரீச் பண்ணலாம்.
இங்க வளர்க்கப்படுற யானைகள் நிறைய யானைகள் வந்து பாத்தீங்கன்னா தசரா ஃபெஸ்டிவலுக்காக தான் இங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு ட்ரெயின் பண்ணியும் வச்சிருக்காங்க. நாங்க போயிருந்தப்ப எலஃபண்ட்லாம் அப்பதான் வந்து நாங்க காலையிலே போயிட்டோம். 9 o'clock முன்னாடி ஒரு 8:30 அது போல ரீச் ஆயிட்டோம் இந்த பிளேஸ்க்கு. டிக்கெட் வந்து வாங்கறதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 9 o'clock கரெக்டா அந்த கவுண்டர் ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண உடனேவே நாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம். போனா பார்த்தா அப்பதான் ஒரு எலஃபென்ட்டா வந்து அந்த காடு மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பகுதியில இருந்து கூட்டிட்டு வந்து அது ஒவ்வொரு எலஃபென்ட்டுக்குமே குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டா பிளேஸ் கட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து பைப்ல வந்து தண்ணி வருது. அதை யூஸ் பண்ணி அந்த எலஃபென்ட் வந்து டெய்லியுமே அதை குளிக்க வைக்குவாங்க. அந்த மாதிரி குளிக்க வைக்கிறாங்க. ஒரு பிளேஸ்லயும் ஒரு எலஃபென்ட்டை நிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து அந்த டேப்ல அதாவது அந்த பைப் லைன் மாதிரி போட்டு அது தண்ணி யூஸ் பண்ணி குளிக்க வைக்கிறாங்க. நீங்க வந்து அதுல கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இப்ப வந்து அது எப்படி குளிக்குது அது எல்லாமே பார்க்க முடியும். குளிக்கும் போது அந்த யானை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அமைதி, அதாவது அந்த பாகன் வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ, நில்லுனா நிக்கிறது, இல்ல படுத்துட்டே காமிக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து அதோட தந்தத்துல வந்து அந்த ஹோஸ் பைப்ல இருந்து தண்ணி வாங்கி அதுல மேல அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. நம்ம வந்து வேற எங்க போனாலும் இந்த மாதிரி ஸ்லோவா டீட்டெயிலா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி ப்ராசஸ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒரு யானையா வந்து கூட்டிட்டு வந்ததுல இருந்து அது குளிக்க வைக்கிற வரைக்கும் எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அது அமைதியா படுத்துட்டு காமிக்கும் போது அது பிரீத் பண்ணும் பாத்தீங்களா, அந்த சத்தம் வந்து அப்படி இருந்தது. பயங்கரமா ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ். இது எல்லாத்தையும் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு ரவுண்டா ஒரு பிளேஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அங்க எடுத்துட்டு வந்து ரவுண்டா ஒவ்வொரு யானையா வந்து அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு வைக்கோல் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நெல்மணிகள்லாம் வச்சு அந்த வைக்கோலை வந்து அதுல போட்டு கட்டி ஒரு பால் மாதிரி ரெடி பண்றாங்க. அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அது நாங்க அந்த உணவு தயார் பண்ணும் போதுலாம் அங்க இருந்தோம். அது சாப்பிடும் போது நாங்க வந்து பார்க்கல, ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்க வந்து இந்த மாதிரி குட்டி யானைங்கன்னா நிறைய இருந்தது. அது வந்து பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தது. அதோட பாகன்களை வந்து அது அவ்வளோ ஸ்மூத்தா, இப்ப வந்து ஒரு அம்மா கிட்ட வந்து பசங்க எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த குட்டி யானைலாம் வந்து அந்த பாகன்கள் கிட்ட அவ்வளவு க்ளோஸா சூப்பரா விளையாடிட்டு இருந்தது. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த யானைங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கூர்க் வந்து ட்ரிப் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம், செகண்ட் டே என்ன பார்த்தோம், தேர்ட் டே என்ன பார்த்தோம், அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வரைக்கும் வந்து ஃபுல்லா நம்ம இந்த கேம்பை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். சென்னை டு பெங்களூர் வந்து டிராவலிங் டைம் கம்மி பண்றதுக்காக ஃபிளைட்ல போயிட்டோம். பெங்களூர்ல போயிட்டு அங்க இருந்து ஒரு டெம்போ டிராவலர் மாதிரி எடுத்துட்டோம். அங்க இருந்து கூர்க் ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து கூர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் டே டைகர் ஃபாரஸ்ட் பார்த்தோம். அந்த டைகர் ஃபாரஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு டைமுக்கு நம்ம என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னா அவங்க சொல்ற 1 hourக்குள்ளயோ 45 minutesக்குள்ளயோ கரெக்டா அந்த ரோட வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிடணும். வழியில வந்து எங்கேயுமே நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த டைகர் ஃபாரஸ்ட்குள்ள வந்து அலோவ் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் இயர்லி மார்னிங் அந்த மாதிரி ரீச் ஆகுற மாதிரி அங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க போகும்போதே வந்து நிறைய அனிமல்ஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். நீங்க வந்து அந்த டைகர் ஃபாரஸ்ட்குள்ள போறதுக்கு வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 6 o'clock மேல உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்ல கிராஸ் பண்றதுக்கு அலோடு கிடையாது. அதே மாதிரி 2 வீலர்ஸ் வந்து அந்த ஏரியால வந்து 2 வீலர்ஸ்ல போறதுக்கு அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பிளாஸ்டிக் இது எல்லாமே வந்து அதுக்குள்ள ஸ்ட்ரிக்டா அலோடு கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்குறதுக்கு, அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குவோம் பாத்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காட்டுக்குள்ள ரைட் போற மாதிரி தான். நம்மளோட வாகனத்திலேயே போனாலும் நம்ம ரொம்ப சேஃபா ரொம்ப பத்திரமா தான் போகணும். அதுக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் நம்மள வந்து உள்ள அனுப்புவாங்க. அந்த ஃபாரஸ்டே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. அதோட ரோட்லாம் வந்து நம்ம சேனல்ல நிறைய ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்ஸும் நான் வந்து இது கூட அட்டாச் பண்றேன். அதே மாதிரி போகும்போது
வழியில வந்து நம்மளோட வண்டியை நிறுத்தி இறங்கி போட்டோஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டைகரோட ஃபாரஸ்ட். அதனால வழியில இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் நிறுத்தி இந்த போட்டோஸோ வீடியோஸோ அந்த மாதிரி எடுக்கலாம் கூடாது. ஜஸ்ட் வண்டியில வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டே பார்த்துட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி வண்டி வந்து இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான் அவங்க சொன்ன டைம்குள்ள நம்மளால ரீச் பண்ண முடியும். நம்ம ரொம்ப ஸ்லோவா கிராஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் டைம்குள்ள நம்மளால அந்த இடத்த வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு கிலோமீட்டர் லிமிட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீட்லயே போயிட்டு நம்ம அந்த பிளேஸ வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ள கிராஸ் பண்ணிடணும். நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலஃபண்ட் பார்த்தோம் அந்த டைகர் ஃபாரஸ்ட்குள்ள. அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்ல, நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இருப்பு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போனோம். அங்க வந்து 220 ஸ்டெப்ஸ் ஏறி அந்த ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணணும். அந்த ஃபால்ஸோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 5 o'clock வரைக்கும். அங்கேயுமே உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கு. அது இல்லாம பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு. பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலருக்கு, காருக்கு, இந்த டெம்போ டிராவலருக்கு, பஸ்ஸுக்கு, இந்த மாதிரி ஒண்ணுத்துக்குமே ஒரு பிரைஸ் போட்டிருக்காங்க. 10 rupeesல இருந்து 100 rupees வரைக்கும் ஒரு வெஹிக்கிள்க்கும் ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 75 rupees பே பண்ணணும். நீங்க வந்து ஃபாரினர்ஸா இருந்தீங்கன்னா 110 rupees பே பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இங்க வந்து வெறுமே கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க. ஜிபே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸ்க்கு போற வழியில பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அலோடு கிடையாது. நீங்க ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு போறீங்கன்னா உங்களோட பேக்லயோ இல்லைன்னா வந்து ஒரு இந்த பேப்பர் பேக்ல இல்லைன்னா வந்து நம்மளோட கிளாத் பேக்ல அந்த மாதிரி எல்லாம் போட்டு உள்ள எடுத்துட்டு போகணும். இந்த ஃபால்ஸும் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா குளிக்கிற மாதிரி, அதாவது குளிக்கிற மாதிரியான ஃபால்ஸ் சூப்பரா இருந்தது அந்த இடம். நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போனா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அங்கங்க குட்டி குட்டியா டென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வரலாம். நாங்க கிட்டத்தட்ட இந்த இருப்பு ஃபால்ஸ்லயே ஒரு ஒன் ஹவர்ல இருந்து 1.5 hours வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது எப்படின்னா ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் பிளாட் சர்ஃபேஸ் வரும். அதுல வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டு ஒரு குட்டியா பாலம் மாதிரி இருக்கும். அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணணும். சைட்ல வந்து ஒரு சைடு மட்டும் பிடி இருக்கும். அந்த இடமே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். அங்க வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பூச்சி கத்திட்டு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் எப்படி இருந்ததுன்னா அந்த பூச்சி கத்துற சவுண்டு இந்த வீட்டுல எல்லாம் வந்து ஏதாவது ட்ரில்லிங் போடும் போது ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அந்த காட்டுல அதோட சவுண்ட் வந்து அவ்வளோ பயங்கரமா அவ்வளோ சத்தமா அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது இருந்தது. அது அந்த ஃபால்ஸ்லயே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸோட எல்லாம் போனீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளேஸை விட்டே வரமாட்டாங்க. ரொம்ப சேஃபா சூப்பரா குளிச்சுட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் அது இருப்பு ஃபால்ஸ். அதை முடிச்சுட்டு நாங்க வந்து லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். நாங்க அதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து குசைன் பாப்ரா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு டிஸ்பிளேக்காக வச்சிருந்தாங்க. பார்க்கவே ஒரு மியூசியம் மாதிரி இருந்தது. பட் வந்து ரெஸ்டாரண்ட், அங்க ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்க சாப்பிட்ட அக்கி ரொட்டி வந்து ரொம்ப சூப்பரா செமையா இருந்தது. கூர்க்கோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்னா அக்கி ரொட்டி சொல்லலாம். அதுக்கப்புறமா அது அரிசி மாவுல மேக் பண்றது. நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அந்த அரிசி மாவுல இருந்து மேக் பண்றது. அதுக்கப்புறமா அதை வந்து வீட்டுல ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. அங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க ஒரு ஹோம் ஸ்டேல தான் தங்கியிருந்தோம். அந்த பிளேஸ்க்கு போயிட்டோம். காஃபியும் டின்னர் முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். செகண்ட் டே ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப இயர்லியாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஜீப்ல சஃபாரியில வந்து போயிட்டு ஒரு மலை மேல வந்து போயிட்டோம். அங்க போயிட்டு அங்க இருந்து சன்ரைஸ் பாக்குறது தான் எங்களோட ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் டே ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் பிளானா வந்து ஜீப்ல ரொம்ப மலை மேல கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு அந்த சன்ரைஸ் பார்த்தோம். சன்ரைஸ் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதுல அந்த சன்ரைஸோட வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அது வந்து லிங்க் இது கூட அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க.
ரொம்ப சூப்பரா இருந்தது அங்க இருந்து சன்ரைஸ் பார்க்க. அதுக்கப்புறம் அந்த ஜீப்ல வந்து நம்ம பேசும்போதே அவங்க வந்து ஒரு 3-4 பிளேசஸோட டீட்டெயில்லாம் சொல்றாங்க. அவங்க சன்ரைஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மள அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. செகண்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து ஃபால்ஸ்ல குளிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அங்க நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆஹ் அதுக்கப்புறமா அது பக்கத்துல வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி போயிட்டு, கொஞ்சம் ஃபால்ஸுக்கு ரொம்ப கிட்ட இல்ல, கொஞ்சம் கிட்ட போற மாதிரி இருந்தது. பெரிய பெரிய பாறைங்களா இருந்தது. அதுக்கு வந்து வழியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலான சர்ஃபேஸ்ல, அதாவது கரடு முரடா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பாதையில இறங்கி நம்மளால வந்து அந்த பிரிட்ஜை விட இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா வந்து போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. அதுல இருந்து வெளியில வந்தீங்கன்னா நிறைய சூடா உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா அங்க வந்து ரொம்ப ஃபேமஸே என்னன்னா நிறைய வந்து ஒரு ஆப்பிள்ல, அதுக்கப்புறம் பைனாப்பிள், கிரேப்ஸ், அந்த மாதிரி வைன் எல்லாம் வந்து நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமும் அங்க ரொம்ப நல்லா இருந்தது. பிரைஸ் வைஸும் கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. ஹோம்மேட்லயே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து நாங்க வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த பிளேஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு ஃபால்ஸ் மாதிரி கீழே போய், ஃபால்ஸ் மாதிரி வந்து கீழே வந்து ஒரு ரிவர் மாதிரி போகுது. அங்க வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. அது மேல ஏறி நடக்கிறதுலாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரிலாம் போறோம்னா ஜாலியா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப அழகா இருந்தது அந்த பிளேஸும். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வரும்போது அந்த ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வந்து விழுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தது. அங்க வந்து நடுவுல இருந்ததுல பாறைங்க இருந்தது. அங்க போயிட்டு உட்காந்து நம்மளால ஹேங்கிங் பிரிட்ஜோட கவர் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும். அங்க வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஃபிளவர்ஸ் அது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப சில்லுன்னு சூப்பரான கிளைமேட்ல ரொம்ப அழகா அந்த இயற்கையோட இது மாறாம ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து வெக்கேஷனுக்கு கேரளா தான் போவோம். பட் இது வந்து கேரளாவை விடவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணாத ஒரு பிளேஸா தான் வந்து கூர்க் இருந்துட்டே இருக்கு. அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் ஏதாவது வெக்கேஷனுக்கு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா கூர்க் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் முடிச்சுட்டு நாங்க வந்து அந்த சஃபாரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜீப் சஃபாரி வந்து பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா போகும்போது அந்த இடத்துல ஒரு காஃபி பிளான்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து இந்த காஃபி பிளான்டேஷன்ல என்ட்ரி டிக்கெட் வந்து பே பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருந்தது. 200 rupees என்ட்ரி டிக்கெட் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போனோடனே ஃபுல்லா அந்த காஃபி தோட்டம் வந்து, காஃபி வந்து அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து எப்படி வந்து அவங்க விளைவிக்கிறாங்க, எவ்வளவு நாள் முன்னாடில இருந்து அந்த காஃபி தோட்டம் இருக்கு, அந்த காஃபி தோட்டத்துல இன்னும் நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க, அதோட நேம்ஸ், அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸும் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் டிவோஷனலா பார்க்கக்கூடிய பிளேசஸுமே அங்க இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம கூடவே ஒரு கைடு வராங்க. அவங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நம்மள வந்து நிக்க வச்சுட்டு அந்த இடத்துல இது இருந்தது சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடைசியா வந்து நம்ம எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த பிளான்டேஷன் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்து ஒரு ஸ்டால்ல வந்து நம்மளை விட்டுட்டு அந்த கைடு போயிடுவாங்க. அந்த ஸ்டால்ல வந்து கடைசி ப்ராசஸ் அதுதான். எப்படி வந்து காஃபி கொட்டையை வந்து கிரைண்ட் பண்ணி அதுல இருந்து காஃபி எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் என்னென்ன காஃபி டைப்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம நல்லா கவனிச்சிருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அங்க காஃபி வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. நீங்க வந்து ஃபில்டர் காஃபி எல்லாம் போனீங்கன்னா நிறைய பிளேவர்ஸ் இருந்தது. அதுல வந்து ஒரு ஒரு காஃபியுமே ஒரு 250 கிராமே 600 rupees போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபில்டர் காஃபியும் வந்து உங்களுக்கு 600 300 அந்த மாதிரிதான் இருந்தது. ரொம்ப மினிமமான பேக்கே. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பைசஸும் இந்த இடத்துல வந்து நிறைய கிடைச்சது. அதுக்கப்புறம் ஏதாவது சிரப்ஸ், ஒயின் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சாக்லேட்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருந்தது. ஸ்பைசஸ்லாம் நிறைய ஸ்பைசஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 300 rupeesக்கு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிளகு, ஏலக்காய் அந்த மாதிரி இருக்க ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு 1500 அப்படி போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்பைசஸ்மே நம்ம நார்மலா வாங்குறத விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வந்து
குவாலிட்டி வைஸ் வந்து சான்ஸே இல்லை. அங்க அந்த கைடு வந்து பேசும்போது சொன்னாங்க, மோஸ்ட் ஆஃப் த கூர்க்கோட ஸ்பைசஸ் வந்து வேற மாநிலத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு வந்து கூர்க்கோட ஸ்பைசஸ் வேணும்னா நீங்க வந்து கூர்க்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி அதனாலதான் மேபி வந்து அவங்க அவ்வளோ ருபீஸ் விற்கிறாங்களான்னு தெரியல. எல்லாமே ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மேல வந்து காம்ப்ளிமெண்டரியா நம்மளுக்கு ஒரு காஃபி கொடுக்குவாங்க. அதை குடிச்சிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்பிட்டோம். அங்க வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. நிறைய ஸ்பாட்டும் அங்க மேல வந்து போட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஏறி மேல போயிட்டு அங்கேயும் போட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த பிளான்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்டான பிளான்ஸ்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த பிளான்ஸ்லாமும் அங்க இருந்தது. அதே மாதிரி காஃபி கொட்டையை வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த கைடு வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போது அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப நல்லா போச்சு அந்த ஃபுல்லாமே அந்த காஃபி பிளான்டேஷனோட மொத்த இதுவுமே. அது முடிச்சுட்டு அங்க இருந்து தலைக்காவேரி போகணும். அதாவது அந்த காவேரி ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். அது முடிச்சுட்டு அங்க இருந்து திருவேணி சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போகணும். 3 நதிகள் வந்து இணையிற இடம், அந்த பிளேஸ்க்கு போகணும். அந்த தலைக்காவேரியில வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கு. அது மேல வந்து அந்த காவேரி ஸ்டார்ட் ஆகுற இடம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இந்த தலைக்காவேரியில வந்து ஜஸ்ட் போய் கால் நினைச்சிட்டு அதுக்கு எதிரிலேயே வந்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கு. அது வந்து ஒரு ஈவினிங் போலதான் போகணும். 2 கோவிலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வந்து இந்த தலைக்காவேரி போகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நம்மளோட இந்த வேன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் நடந்து போயிடலாம். சப்போஸ் நான் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நடந்து போயிடலாம். சப்போஸ் நம்மளால நடக்க முடியலன்னா அங்க வந்து நிறைய ஆட்டோஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்க, அவங்களாம் நடக்க முடியலன்னா இந்த ஆட்டோ யூஸ் பண்ணி நம்ம கிட்டேயே போய்க்கலாம். அதுல வந்து சாமி பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காவேரி ஸ்டார்ட் ஆகுற இடம் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அது ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, அது எல்லாமே அங்க இருக்கவங்க ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தோம்னா கொஞ்சம் நிறைய கடைகள் இருந்தது. அதாவது நம்ம ஏதாவது மொமெண்டமா வாங்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டே 3 வந்து இந்த மாதிரி தலைக்காவேரி இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு டே 2 வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நைட் வந்து ஆஸ் யூஷுவல் ஹோம் ஸ்டேல போய் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். முன்னாடி நாள் வந்து காஃபி டைம்க்கே நம்ம வந்து நம்மளோட ஹோம் ஸ்டேல ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து டின்னருக்கு தான் ரீச் ஆனோம். டே 3 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இந்த எலிஃபண்ட் கேம்புக்கு தான் வந்தோம். இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பொறுமையா வந்து இந்த எலிஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதோட ஃபுல் ப்ராசஸுமே பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய வந்து மவுஸ் பேர்ட்ஸ்லயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒரு இந்த கொஞ்சம் பேரட்லயே பெரிய சைஸ் பேரட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம கையில கொடுத்தாங்க வச்சு நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்னேக்கையும் வந்து நம்மளோட தோல்ல போட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்மளோட டே 3 வந்து இது 2 மட்டுமே பார்த்து கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஊருக்கு வரத்துக்கே டைம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே 3 இந்த 2 பிளேஸ் மட்டுமே கவர் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனே வந்து கூர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெங்களூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து பஸ்ல சென்னை ரீச் ஆயிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த 3 days கூர்க் ட்ரிப்பு. நீங்க வந்து ஏதாவது வெக்கேஷனுக்கு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா கூர்க்கு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் எலஃபண்ட் நடக்கிறது ஸ்லோ மோஷன்ல எடுத்திருந்தேன். வீடியோவா வந்து ரொம்ப அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. இந்த வீடியோ வந்து நிறைய இடத்துல நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதோட ரியலா அது எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வீடியோ லென்த்தா போனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்டா அது எப்படி இருக்கோ அதே மாதிரி காமிக்கலாம், அந்த ரா அண்ட் ரியலோட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து
வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்லாம் பண்ணல. நான் என்னென்னலாம் வீடியோ எடுத்தனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருக்கேன். நான் வந்து மத்த சீரியஸ்ல வந்து வேற எங்கெங்க போகணும் அந்த பிளேஸ் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா பிளேஸுமே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவா அது வந்து வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரவுண்டா ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், அதுல சுத்தி எலஃபண்ட் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிளேஸ் தான் அது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ரிங் இருக்கு, அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு 1 arm டிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு ரிங் இருக்கு. அந்த இடத்துல வந்து எல்லா எலஃபண்ட்டையும் கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. நம்ம விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து நிறைய குட்டி குட்டி எலஃபண்ட்ஸ் தான் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சில பெரிய எலஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரமிப்பா தோணுச்சு. ரொம்ப ரொம்ப அவ்வளோ க்ளோஸ்ல நம்ம வந்து கோவில் எல்லாம் பார்த்திருப்போம். பட் வந்து இவ்வளோ யானை வந்து ஒரே பிளேஸ்ல பார்க்கும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய டிராவல் விளாக்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பழமையான கோவில்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாமும் போயிட்டு நிறைய வந்து அது சம்பந்தமா வீடியோஸ் இருக்காது, அந்த மாதிரி பிளேசஸ்க்கு கூட வந்து போயிட்டு அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.